ஹாய், வெல்கம் டு போற போக்குல ஒரு பொது சேவை. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நல்ல கமன்னு மணக்க போற கரம் மசாலா பொடி எப்படி அரைக்கிறதுன்னு தான் பார்க்க போறோங்க. நம்ம எல்லாரும் என்ன நினைப்போம்னா, இப்பதானே பொடி வாங்கணும், அதுக்குள்ள தீந்து போச்சா அப்படின்னு எல்லாரும் நினைப்போம். இனிமேல் அந்த கவலை நமக்கு வேண்டாம். வீட்லயே எப்படி சூப்பரா பொடி அரைக்கிறதுன்னு வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: கொத்தமல்லி 2 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 2 டேபிள் ஸ்பூன், சோம்பு 4 டேபிள் ஸ்பூன், குருமிளகு 2 டேபிள் ஸ்பூன், பட்டை 2 டேபிள் ஸ்பூன். சின்னதா உடைச்சிங்கன்னா கரெக்டா 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. சின்னதா ஒரு 30 பட்டை இருந்துச்சுங்க என்னோடதுல. கிராம்பு 2 டேபிள் ஸ்பூன். இந்த பொருட்கள் எல்லாமே நீங்க எந்த ஸ்பூன்ல எடுக்கிறீங்களோ அதே ஸ்பூன்ல எல்லா பொருளையும் எடுத்துக்கோங்க. ஏலக்காய் 20, ஜாதிக்காய் பூ ஒரு 4 எடுத்துக்குங்க. அன்னாசி பூ ஒரு 5, பிரியாணி இலை 2, வரமிளகா 8ங்க. இது ரொம்ப சின்னதா இருக்கு, நீங்க பெருசா இருந்தா இன்னும் கொஞ்சம் கம்மியா கூட எடுத்துக்கலாம். அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் நாம் எடுத்து வச்சிருக்க பொருள்லாம் ஓவனாக போட்டு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை வறுக்கலாங்க. இது ஏன் வறுக்கிறோன்னா, அப்போ தான் நம்ம அரைக்கும் போது பொருள் கொஞ்சம் மொறுமொறுன்னு இருக்கும்போது ஈஸியாக நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு ஈஸியாக நம்ம அரைச்சிக்கலாம். கெட்டு போகாமையும் இருக்கும் நமக்கு பொடி. நான் இப்போ எல்லாத்தையும் போட்டு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷம் சூடு பறக்க வறுக்கிறேங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. அப்படி வச்சிங்கன்னா நம்ம வச்சிருக்க பொருளில் ஏதாவது ஒரு பொருள் தீஞ்சிருச்சுன்னா கூட நம்ம பொடி அரைக்கும் போது நமக்கு கருகின வாசம் மாதிரி அடிச்சிடும். ஸோ அதனால் 5 நிமிஷம் கூட ஆகாதுங்க, ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்குங்க. கொஞ்சம் சூடு ஏறிடுச்சுன்னா போதுங்க நம்ம வறுத்தது. நாம் இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கும் போது நம்ம வீட்டில் சிக்கன் மட்டன் செய்யும்போது, பிரியாணி செய்யும்போது, ஏன் காய்கறி செய்யும் போது கூட நம்ம வீட்டில் அரைச்ச பொடியவே டக்குன்னு எடுத்து போட்டு கமன்னு சமைச்சுக்கலாங்க. சூடு ஏறிடுச்சுங்க. நம்ம இதை ஒரு 5 நிமிஷம் ஆற வச்சு மிக்ஸி ஜாருக்கு நம்ம இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க. அவ்வளோதாங்க, 15 மினிட்ஸ் தான் ஆச்சுங்க. நாம் இதை போட்டு அரைச்சிட்டோம்னா நம்ம கரம் மசாலா பொடி ரெடி ஆயிடுச்சுங்க. பொடி நல்லா அரைப்பட்டுருச்சுங்க. நல்லா நைஸா இருக்கு, வாசனை கூட சூப்பரா இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்க. அப்கமிங் வீடியோஸில் பலவித பொடிகள் எப்படி அரைக்கிறதுன்னு உங்களுக்கு சொல்கிறோம். அதுக்கு மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்திட்டு போயிருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் திவ்யா ஃப்ரம் போற போக்குல ஒரு பொது சேவை.